நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2021 சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் பாமக வெற்றி பெற்றிருக்காங்க. 1,05,483 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.7% ஓட்டு வாங்கி பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த தரவுகள் இந்த கட்சியினுடைய அடிப்படையில் தான் அவங்க ஓட்டை பிரிக்க இருக்காங்க. இந்த தரவுகள் அடிப்படையில் அவங்க யாருடைய கட்சி ஓட்டை அதிகம் பிரிக்க இருக்காங்க மற்றும் அவங்களுடைய ஓட்டு வங்கி இந்த சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு நாட்களில் நிரூபிக்க இருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா பாமக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 83,984 ஓட்டு, 39.7% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி 10,668 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4.96% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 4வது இடத்துல மக்கள் நீதி மையம் 7,939 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 3.69% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு வாங்கிய ஓட்டு தான். தனிச்சின்னு வாங்கியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அவங்க கட்சிக்காக வாங்கிய ஓட்டை நம்ம பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா திமுகவுக்கும் பாமகவுக்கும் 21,499 ஓட்டு, 10% ஓட்டு அதிகம் பெற்று பாமக வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகள் இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா 2021 2,14,945 ஓட்டு பதிவாயிருக்கு. 71.74% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். ஓட்டு போட தகுதியானவங்க அந்த நேரம் இந்த சட்டமன்ற தொகுதியில் 2021 2,99,605 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,14,945 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் பாமக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லாமே தமிழக வெற்றி கழகம் 2026 இந்த தரவுகள் அடிப்படையில் தான் அவங்க ஓட்டை பிரிக்க இருக்காங்க. யார் கட்சி ஓட்டை அதிகமாக பிரிப்பாங்க, 35% ஓட்டு இருக்குன்னு சொல்கிற அந்த சூழ்நிலையில் யார் கட்சி ஓட்டை அதிகமாக பிரிப்பாங்க மற்றும் அவங்களுடைய ஓட்டு வங்கியை நிரூபிக்க இருக்காங்க. நம்ம வர நாட்களில் பொறுத்திருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.